வாடா ஒண்ணுங்க பார்த்தோட கீழே போட்டோம். அன்பான பயணிகளின் காதலர்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட். கேமரா சரியில்லை, நான் இந்த கேமரா ஊற்றி பாக்குறது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா வந்து நம்ம வந்து தலை வாரிக்கலாம். இப்பதான் ஒருத்தர் வந்து வாரிட்டு போனாரு, தலை சீவிட்டு போலாம், அதுக்காக தான் வச்சிருக்காங்க. பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தை ரொம்ப ஃபேமஸான சந்தை. சாயந்தரம் குடிச்சு போறது, சாயந்தரம் குடிச்சிட்டு பாருங்க. சென்னை ஏர்போர்ட் இருக்குயா, இப்போ சென்னை ஏர்போர்ட் வந்து ரைட்டில் இருக்கும், அது லெஃப்ட் சைடில் ஒரு ஹைவேஸ் இருக்கும். அந்த ஹைவேஸ்லேயே வந்து ஒரு லெஃப்டில் ஒரு சந்து போகும், அந்த சந்தில் தான் இந்த சந்தை இருக்குது. நானு தினேஷ் அபு வந்திருக்கோம். நண்பர்களே, இந்த சந்தையிலேயே பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப மிகவும் கவர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் தான். எல்லாமே பழைய புக்ஸ், செகண்ட் ஹேண்ட் புக்ஸ். எனக்கு புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் நாங்கள் வாங்கலை, அதுக்குன்னு தனியாக வீடியோ போடலான்னு வந்துட்டோம். பொருள் எல்லாம் இருக்குது, ஆட்டிய போட்டு அதுல இருக்கும், எங்கேயாமா ஸ்கிராப் கடையில கிடைக்கிறது. பட் இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய அந்த ஆன்டிக்கான பொருள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது பழமையான விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கிராப் கடைகள்ல தான் கிடைக்கும். அங்க இருந்து கொண்டு தான் விற்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து அது வந்து ரொம்ப விலை மதிப்பற்றது, ஏன்னா அது வந்து திரும்ப கிடைக்காது, ஒரு சிங்கிள் பீஸா இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கு. சார் இந்த போன் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த போன்ல நீங்க பேசணும்னா வெறும் சிட்டுக்குருவே ஆகுங்க சார். சிட்டு அன்பான பயணங்களை காதலர்களை பாருங்க, நீங்க பயணம் பண்ற போது இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். பல்லாவரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஆக்கி போட்டு இவ்வளவு கிட்ட இருந்தா எவ்வளவு ஆன்டிக்கான கேமரா, பழைய காலத்து இதெல்லாம் வச்சு பார்ப்போம். அப்பெல்லாம் ஞாபகம் இருக்கா? இதுல வச்சுட்டு அப்புறம் இங்க எத்தனை ரோல் இருக்குதுன்னு தெரியும். இதுல வந்து இதை பண்ணுவாங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு, தெரியாது. இதுல இப்படி வச்சு பார்ப்போம். ஆஹா, செம்மையா இருக்கு. இந்த பல்லாவரம் சந்தை ஒரு காட்டு காட்டுறீங்களா? இதை வச்சு காட்டுன்னு பாருங்க, தெரியுதா? எதுக்கு வீட்டுல ஷோகேஸ் மாதிரி இருக்குங்களா? ஆன்டிக் பொருள் அந்த மாதிரி டிஸ்பிளே வைக்கிறது நல்லா இருக்கும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அபு வந்து வாங்க சொல்லிட்டு இருக்கான். எதுக்குன்னா, அவன் வந்து வீட்டுல வந்து ஒரு ஆன்டிக் பொருள் இல்ல, வீட்டுல வந்து ஒரு டிஸ்பிளேக்காக வைக்கிறதுக்காக வாங்க சொல்லிட்டு இருக்கான். பட் 500 சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்கிற ஒரு ரேட்டு அது கொடுக்குறாங்களா இல்லையா பார்ப்போம். பாருங்க அப்போ நம்ம எடிட் பொருள் வச்சுக்கலாங்க. ஆமா, கிளீன் பண்ணிட்டு அப்போ வீட்டுல இன்னும் எடிட் பண்ண போறோம். அப்போ சிஸ்டம்ல அதை வச்சுட்டு போறோம். நாம இங்க பாக்குற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கும், ஒரு கதை இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்கும் நண்பர்களே. இது யார் கையில இருந்திருக்கும், யார் உபயோகப்படுத்திருப்பாங்க, யாரோட வீட்டுல இருந்திருக்கும், அது எந்தெந்த பயணங்களை செஞ்சு வந்திருக்கும், இந்த பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி பல்வேறு கதைகளை வந்து நம்ம இந்த ஆன்டிக் பொருளுங்கள்ல பார்க்கலாம். ஆக்சுவலா நண்பர்கள் பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, நமக்கு எது தெரியாது. பல்லாவரம் சந்தை பார்த்துருக்கோம், போடுறவங்களாம் வந்து லைட் லைட்டா போடுவாங்க, எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த விலங்குகள், பேர்ட்ஸ் இந்த மாதிரி போடுவாங்க. ஆனா நமக்கு வந்து எது எங்க இருக்குன்னு தெரியாது. நம்ம வந்து அப்படியே லைன் தான் ரேண்டமா வந்து எல்லாத்தையும் நம்ம சுத்தி பார்க்க போறோம். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எங்க போறோம்னு தெரியல. எல்லாமே எவ்வளோடா? 300 ரூபா. சரி, தேடி கிடைச்சதுன்றதுக்காக 300 ரூபாய் சொன்னாக்குறா கூட. ஃப்ரெண்ட்ஸ், அபு வந்து ஒரு காயின் தேடினா இல்லைங்களா, அசைன்மெண்ட் வந்து பண்ண இல்லைங்களா, கிடைச்சிச்சு. நாங்க அசைன்மெண்ட்னு நினைச்சு பண்ணோம், அந்த மாதிரி ஈஸியா எடுத்து கொடுத்தாரு. ஆனா அதோட பிரைஸ் 300 ரூபாய். எதனால கேட்கக்கூடாது, நீ இவ்வளவு நேரம் கேட்டல, அதுதான் 300 ரூபாய். இவர்தான் கேமராமேன் தினேஷ். இல்லண்ணா, 20 பைசா காயின். நண்பர்களே, அப்போ ஒரு காயின் வாங்கினா 5 காயின் வந்து 100 ரூபான்னு வாங்கினா, பார்த்தா 5 ரூபாய் காயின் மாதிரி இருக்குது. கேட்டால் 20 பைசா காயின்னா அப்படிங்கிறான். டேய், நாங்கள் 90s கிட்ஸ்லாம் 20 பைசா காயின் எங்களுக்கு தெரியும், அலுமினியமில் அந்த ஆக்டாகனல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கேட்கலாம். இதுவும் இருக்குனான்ற. ஆரஞ்சா ரோஸா?
தாத்தா 2 ஃபிளேவர் வச்சிருக்காரு. மேங்கோ வச்சிருக்காரு. மேங்கோ உனக்கு பிடிக்குமோ? நண்பர்களே, இவர் தான் பல்லாவரம்ல ஐஸ் தாத்தா. ஐஸ் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப ஒரு பழைய நினைவுகளா இருந்தது. நாஸ்டால்ஜிக்கா 90s நினைவுகள்லாம் வந்துட்டு. நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பா. அபு அபு அந்த விளக்க தேடா. நண்பர்களே, இந்த விளக்க தேய்ச்சி பாருங்களா. அப்ப அந்த விளக்க தேடா ஒரு வாட்டி எதுவும் வராதா? பாருங்க என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. பழைய விண்டேஜ் கேமராவை நம்ம புது கேமரால வீடியோ எடுக்கிறோம். ஆக வாழ்க்கை வர வட்டம்னு சூரியவம்ச படத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் சந்தைனா அது நம்ம ஊர்லாம் சந்தைனா ரொம்ப சின்னதாக தான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து ரொம்ப பெரிய சந்தை நண்பர்களே. இது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ரோடு. எனக்கு அட்ஜஸ்டாகவும் சில ரோட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆன்டிக் கடை இருக்குது பாருங்கள். இதிலே மணிக்கணக்கில் இருந்துட்டோம் பாருங்களேன். நான் தினேஷ் எல்லாம் கலாச்சி செம்மையாக இதிலே இருந்துட்டோம். ரொம்ப பெரிய சந்தை. போய் கட்டாயம் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய இருக்குது. இன்னும் நான் பார்ட்ஸாக போடப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த சந்தையில் வந்து நிறைய தின்பண்டங்கள் இருக்குது. அதாவது நம்ம கிராமத்து தின்பண்டங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மண்வாசம் மாறாமல் அந்த பழைய காலத்து தின்பண்டங்கள்லாம் இருக்குது. அந்த நாஸ்டால்ஜிக்கா யாருமே இல்ல. அது இல்லையா? ஒரு பிளேட் 35. ஒரு பிளேட் கொடுங்கக்கா. ஒரு குச்சியா? ஒரு ஸ்டிக் 35. அப்போ ஒரு ஸ்டிக் 35. வாங்கிட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. எப்போ அப்ப எடுத்தாங்க அக்கா. அதெல்லாம் கம்மி வருத்தமா இருக்கும். நான் சீக்கிரம் இருக்கும். பாடவே சின்னதா அதான் தடுப்பு போட்டனா. அது வெறும் அந்த கோழி அதெல்லாம் பிளேட்ல வைக்கிறாங்க. இது என்னன்னா எல்லாமே அந்த கிராம் இதுக்கு அங்க பாருங்க. புத்தக இலவசம் போட்டிருக்கு. திருக்குறான் வாங்கினா ஒரு பாருங்களா. ஃபர்ஸ்ட் டைம் காடை முட்டை சாப்பிடுறோம். இல்ல சூடா இருக்கும். அப்படியே சாப்பிடும். அப்படியே அப்புறம் நானு அது அப்புறம் தினேஷ் அப்புறம் நானு லாஸ்டா நான். சூடா இருக்கா தினேஷ்? உனக்கு கடிச்சு இல்லங்க? இல்ல அப்படியே வாயில இருக்கு. டேய் அபு, இன்னொன்னு எடுத்துக்க. அதான் போய் பார்க்கலாம். இது இன்னொன்னு எடுத்துக்க. தினேஷ் நீங்க இன்னொன்னு எடுத்துக்காங்க. எனக்கு ஒண்ணு போதும். இல்ல ஒண்ணு எடுத்து. சூடா லாஸ்ட் பீஸ். சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மேட்டர் என்னென்னா பசங்க நிறைய எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஃபுட்டேஜ் நிமிஷம் கணக்கில். அதனால் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறையா இருக்குது. அடுத்தடுத்து போடுவோம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். நன்றி.